வணக்கம் நண்பர்களே. 2025 ஜனவரி மாதம் ரிஷபராசியோட பலன் பார்ப்போம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? ஜனவரி மாதத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? இந்த கார்த்திகை நட்சத்திரம் பண்ண பாருங்க. கிரக நிலை உங்கள் சூரியன் ராசிக்கு 8ல் இருக்குது, புதன் 8ல் இருக்குது, 10ஆம் ஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்குது, செவ்வாய் முள்ள நீச்சத்தில் உட்கார்ந்துருக்குது. ஸோ இந்த ஜனவரி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன பலன், என்னது நல்லா நடக்கும், என்னது கேடு நடக்கும், அதுக்குள்ள பரிகாரத்தையும் பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரோட செய்யக்கூடிய பரிகாரம், நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் ஹாப்பினஸாக நல்ல மாதிரி போகணும்னா செய்யக்கூடிய பரிகாரம், கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே ஒரு 5 கோதுமை கரெக்டாக எண்ணிக்கிட்டு 5 கோதுமை எடுத்துக்கங்க. ஒரு பேப்பரில் மடிங்க, வலது பாக்கெட்டில் போட்டுக்கங்க. 1ஆம் தேதி புதன்கிழமை மாதிரி தான் 2, 3 வேலை. வெள்ளிக்கிழமையா என்ன பண்ணணும் அது அப்படின்னா, ஒரு இனிப்பு லட்டு இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கிக்கங்க. அதுக்குள்ள வச்சு அந்த கோதுமையை பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இது செய்யக்கூடிய 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் பண்ணணும், வெள்ளிக்கிழமையும் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது வளர்ப்பிறை 15 நாள். அந்த வளர்ப்பிறையில் பசுமாட்டுக்கு கொடுக்கணும், தேய்பிறையில் காளமாட்டுக்கு கொடுக்கணும். இதே சேம் பரிகாரம் தான் 2 நாள் கண்டினியூ பண்ணணும், செவ்வாயும் வெள்ளியும். வளர்ப்பிறையில் பசுமாட்டுக்கு கொடுக்கணும், தேய்பிறையில் காளமாட்டுக்கு கொடுக்கணும். இது பாக்கெட்டில் வெறும் 5 கோதுமை தான் எண்ணிக்கணும். அந்த கோதுமை லட்டு இந்த மாதிரி இனிப்பு வச்சுட்டு மாடுக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் பூரா நல்லா இருக்கும், தடைகள் விலகும், தோஷங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு விருந்தினர் வருகை வரும், உங்க உறவினர்கள் வருவார்கள், மனக்கசப்பு உண்டாகும், நல்லது கெட்ட ரெண்டுமே நடக்கும். இதனால அந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லை, பைனான்சியல் பிரச்சனை இல்லாமல் இருக்கு, நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க என்ன பண்ணணும்னா, பால்லே கோதுமை மாவு இருக்குல்ல, அதுல தண்ணி ஊத்தாம பால் ஊற்றி ரொட்டி போடணும். அப்படி பால் ஊட்டி ரொட்டி போட்டு அந்த கருப்பட்டி மண்டலம் இருக்க எல்லோ கலர்ல இருக்குல்ல, அந்த மண்டலத்தை நீங்க கைனாலே, யாருக்கு ரிஷபராசி ரோகிணி இருக்கோ அவங்களே கைனாலே செஞ்சு ரொட்டி செய்யணும். இல்லை அவங்களுக்கு குழந்தையார பண்ண முடியல அப்படின்னா, அவங்க பெரியவங்க அவங்க கைனால அந்த மண்டல எல்லோ கலர் இருக்குல்ல ஸ்வீட்டு, அதை நல்லா கைனால கசை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க ரொட்டி ரெடி பண்ணி அந்த குழந்தைக்கோ பெரியவங்களோ கையில கொடுத்து மாடுக்கு கொண்டு கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை செய்யணும் இந்த பரிகாரத்தை. மாடு பசுமாடு கொண்டு கொடுத்துடணும். வெள்ளிக்கிழமை செய்யணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மொச்சை இருக்குது, வெள்ளை கலர்ல இருக்கு, அந்த மொச்சைய 2 நாளுக்கு ஒருக்க நீங்க அந்த கறி வச்சு சாப்பிடணும். அந்த மொச்சையும் பசுமாடு கொடுக்கறது ஒரு சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அதை கொண்டு பசுமாடு கொடுத்துடணும். அப்புறம் என்னன்னா, நீங்க அந்த மொச்சையை சாப்பிட்றதுனால உங்களுடைய சுக்கிர கிரகனும் சனி சேர்ந்து இருக்கிறதுனால தான் திடீர் தீங்கு நடக்காது. இதனால நன்மை நடக்கும். இதனால நீங்க 2 நாளைக்கு ஒரு திருப்பு சாப்பிட்டாலே, இல்லை நீங்க வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் உங்களுக்கு சாப்பிட்டே தீரணும். அதனால உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும், உடல்நிலை பாதிக்காது. சரியா? ஏன்னா உங்களுக்கு கலத்தரஸ்தானாதிபதி உங்களுக்கு நீச்சனா இருக்கிறான். அப்படிங்கும்போது கிரக நிலை சரியில்லாதனாலையும் நீங்க சில பரிகாரம் செய்யறதுனால உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல ஹாப்பினஸா போகும். மிருகசீச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க நட்சத்திர அதிபதியே கடகத்துல நீச்சனா இருக்கிறதுனால, உங்களுக்கு ராசிக்கு 7 கூடியனா வர்றதுனாலையும் உறவினரை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. இந்த புது வருஷத்துல நண்பர்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணவே கூடாது. நண்பர்களோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும். புது வருஷத்துல தனிமையா குடும்பத்தோட இருக்குன்னா குடும்பத்தோட வெளியூர் போனா போங்க. ஆனா டிராவல் பண்ணும்போது யாரோட போகாதங்க, குடும்பத்தோட மட்டும் இருங்க. யாராவது விருந்தர் வந்தாலும் நண்பர்களை அழைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜனவரி மாசத்துக்கு 17ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பேசும்போது வாயை பூட்டு போட்டுக்கங்க. யார்கிட்டும் வாக்குவாதம் பண்ணவே கூடாது. நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா, மிருகசீச நட்சத்திரக்காரங்களுக்கு காலையிலே எழுந்த உடனே ஆகாரம் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு நாய்க்கு கொண்டு போடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு படிகார கல் இருக்குல்ல, அந்த படிகார கல்லை பாக்கெட்ல போட்டுக்கங்க. டெய்லி ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கங்க. இந்த 15 நாள் ஒரு மாசம் கண்டினியூவா செய்யுங்க. அந்த படிகாரல் போட்டு டெய்லி நைட்ல வீட்டுக்கு வரும்போது தலையை சுத்தி நடுத்தெருவு 4 ரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி ரோட்ல கொண்டு போடுங்க.
அதே மாதிரி இந்த படிகாரங்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில போட்டு அந்த தண்ணியில முகத்தை கழுவுங்க. இதனாலேயும் உங்க கிரக பீடை விலகும், இந்த கிரக தோஷங்களை விலகும். இது நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க, நோய் நொடி இல்லாம இருப்பீங்க. இது செய்யறதுனால உங்களுக்கு நல்ல உடல்ல வந்து சக்தி கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். நீங்க ஆகாரம் செய்யறது இந்த படிகார கல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதோட பெரிய பெரிய பீடையெல்லாம் விலக்கிடும். சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க. எப்படி இருந்தாலும் இந்த ரிஷப ராசிகளுக்கு முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, வளர்ப்பிறையில பிறந்திருப்பீங்க நீங்க. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம் வளர்ப்பிறையில பிறந்தவங்களுக்கு உங்களோட பக்ஷி வந்து வல்லூர். தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு மயில். சோ வளர்ப்பிறையில பிறந்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வளர்ப்பிறையில பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கெட்ட நாள். அதுல எதையுமே தொடங்காதங்க. அன்னைக்கு நீங்க விருந்தூர் வீட்டுக்கு போகாம இருக்கிறதே நல்லது. இது முக்கியமா கவனிச்சுக்கணும். தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அந்த 3 நட்சத்திரம் தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு உங்களோட பக்ஷி மயில். இதுல உங்களுக்கு வந்து புதன்கிழமை வளர்ப்பிறையில புதன்கிழமையும் தேய்பிறையில வந்து புதனும் வெள்ளியும் கெட்ட நாள். இதை அவாய்ட் பண்ணிடணும். பொதுவாகவே வளர்ப்பிறையோ தேய்பிறையோ புதன்கிழமை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். மயில் பட்சிக்காரங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க நண்பர்கள். இந்த மயில் பட்சிக்காரங்களுக்கு தேய்பிறையிலையும் புதன்கிழமை நல்லது கிடையாது, வளர்ப்பிறையிலையும் நல்லது கிடையாது. இந்த நாளை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அந்த ஜனவரி மாசம் பூரா உங்களுக்கு ஆபத்துல இருந்து தப்பிச்சுப்பீங்க. நன்றி, வணக்கம்.